சிறுமியின் படுகொலைக்கு மூல காரணமாக சொல்லப்படுவது போதைப் பொருள் தான். அந்த போதைப் பொருள் எப்படியெல்லாம் புதுச்சேரிக்கு வந்து சேர்கின்றது, என்னென்ன மாதிரியான போதைப் பொருட்கள் புதுச்சேரியில் புழங்குகின்றன என்பது குறித்த விவரங்களை தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மது விற்பனையால் கிடைக்கும் வருவாய் பிரதானம். இங்கு மது அருந்துவதற்காகவே வெளி மாநிலத்தவர் அதிகளவு சுற்றுலா வருகின்றனர். இந்நிலையில் மது விற்பனையில் கிடைக்கும் வருவாயை விட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் கிடைக்கும் வருவாய் அதிகரிக்க தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா, LSD ஸ்டாம்ப், கிறிஸ்டல் மெத் உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகரித்தது. காவல்துறையினர் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை அவ்வப்போது பிடித்து விசாரிக்கையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து ரயில், பேருந்து, இருசக்கர வாகனங்கள் மூலம் கொண்டுவரப்படுவது தெரியவந்தது. விசாரணையில் அதிகளவு கஞ்சா திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திலிருந்தும் கடத்தி வரப்படுகிறது. அதேபோல LSD ஸ்டாம்ப் பெங்களூருவிலிருந்தும், கிறிஸ்டல் மெத் என்ற போதைப்பொருள் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கொண்டுவரப்படுகிறது. கேராஸ் என்ற போதைப்பொருள் வட மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்படுகிறது. இது ரயில் மூலம் கொண்டுவரப்படுகிறது. இரு மாநில எல்லைகளிலும் மதுவிலக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் பிற மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்குள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வருவது குற்றவாளிகளை பிடிக்கும் போதுதான் உறுதியாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரஹ்மான்.